முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ள கேரள அரசை கண்டித்து மாநில எல்லையான குமுளியில் தமிழக விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்துறாங்க, விவரங்கள் என்ன? அதாவது அந்த முல்லை பெரியாறு அணை என்பது தென் மாவட்டங்கள் தமிழகத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் ஒரு நீராதாரமாக விளங்கக்கூடிய ஒரு அணை. இந்த அணை பலவீனமாக உள்ளது, இதற்கு மாற்றாக புதிய அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கேரள அரசு அன்றிலிருந்தே இந்த பரப்புரையை பரப்பி வருகிறார். இதுல ஒரு படி மேலே செல்லக்கூடிய விதமாக 2011ஆம் ஆண்டு புதிய அணை கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக முல்லை பெரியாறு அணையிலிருந்து 366 மீட்டர் வல்லக்கடவு செல்லக்கூடிய அந்த பாதையில் அந்த புதிய மாற்று அணைக்கான ஒரு இடத்தை தேர்வு செய்து மட்டுமல்லாமல் கேரளா சார்பாக அந்த அணைக்கான மதிப்பீட்டையும் நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது. இதற்கிடையே புதிய அணை கட்டுவதற்கான முழு திட்ட வரைவு கேரள அரசு தயார் செய்து அதை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு விண்ணப்ப படிவம் அனுப்பியுள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்திற்கான விசாரணை நாளை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதை எடுத்து நடத்தப் போகிறது. இதில் இந்த கேரள அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கான அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகம் புதிய அணை கட்டுவதற்கான அனுமதியை தரக்கூடாது என்றுதான் இந்த முக்கிய கோரிக்கையாக வைத்து இந்த விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த போராட்டத்தை பார்த்தோம் என்றால் தமிழக பெரியார் பையை பாசன விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் கேரள அரசை கண்டித்தும் ஒன்றிய அரசு கேரள அரசின் கோரிக்கையை இந்த புதிய அணை கட்டுவதற்கான கோரிக்கையை ஏற்கக்கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி லோயர் கேம்ப் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக கேரள எல்லையை முற்றுகையிடுவதற்காக ஊர்வலமாக சென்றார். சுமார் 100க்கும் மேற்பட்டவர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஊர்வலமாக சென்ற விவசாய சங்கத்தினர் பெண்ணிக்கு மண்டபம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை அத்துமீறி கேரள பகுதிக்குள் செல்லக்கூடாது என்பதன் காரணமாக உங்களை தடுத்து நிறுத்துகிறோம் என்று கூறி அவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் விவசாய சங்கத்தினர் முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டக்கூடாது, கேரள அரசின் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கும் விதமாக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லை பகுதியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் காரணமாக அங்கு கொஞ்சம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.